இந்தியா EU ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஃபர்ஸ்ட் இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ட்ரேட் டீல் இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியன் அதாவது EUக்கும் நடுவுல 2 டிகேட்ஸா நிறைய நெகோசியேஷன்ஸ் நடந்து இந்த மாசம் ஜனவரி 2026 ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பெனிஃபிட்ஸை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட டைம் வந்து எடுக்கும். இந்தியாவும் யூரோப்பும் ட்ரேட் பண்ணிக்கிறாங்கல்ல குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதுல ஃபியூவர் டாக்ஸஸ் அண்ட் ஃபியூவர் பேரியர்ஸ் வந்து இருக்கும். இந்தியா நிறைய யூரோப்பியன் ப்ராடக்ட்ஸ் லைக் மெஷின்ஸ், கார்ஸ், கெமிக்கல்ஸ் வாங்கி நிறைய இம்போர்ட் பண்றோம். அதுல இந்தியா சார்ஜஸ் அ ஹை டாக்ஸ். அதே மாதிரி யூரோப் ஆல்சோ சார்ஜஸ் டாக்ஸஸ் ஆன் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ். இந்த டீலுக்கு அப்புறம் இந்த டாரிஃப்ஸ் அதாவது டாக்ஸஸ் வந்து ஒன்னு குறையும், இல்லைன்னா நில் பண்ணிடுவாங்க, அதாவது ஜீரோ பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் திங்ஸ் வில் மூவ் ஃபாஸ்டர் அண்ட் சீப்பர் பிட்வீன் தீஸ் டூ மார்க்கெட்ஸ், அதாவது இந்தியா அண்ட் யூரோப். சரி, இதனால ரியல் லைஃப்ல நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான பிரீமியம் ஹை அண்ட் யூரோப்பியன் கார்ஸ் லைக் BMW, Mercedes, Audiலாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா you can expect a cheaper buy after all this happens. பட் இது வந்து ஓவர் நைட் வந்து நடக்காது. சேஞ்சஸ் டேக் டைம். எல்லாரும் போய் இப்போ லக்ஸரி கார் வந்து வாங்க போறது கிடையாதுல்ல. ஸோ எவ்ரிடே திங்ஸ் ஆக்சுவலி ஏதாவது சேஞ்ச் வருமா அப்படின்னு கேட்டோம்னா, நிறைய ஹோம் அப்ளையன்சஸ், கிச்சன் ஐட்டம்ஸ், ஸ்பெக்டக்கல்ஸ், கண்ணாடி, மெடிக்கல் டிவைசஸ், பேபி ப்ராடக்ட்ஸ், பிராண்டட் க்ளோத்ஸ் அண்ட் ஈவன் எலக்ட்ரானிக்ஸ்ல கூட பார்த்தோம்னா நிறைய யூரோப்பியன் பார்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இம்போர்ட் டாக்ஸஸ் இந்த மாதிரி பார்ட்ஸ்ல குறையிறப்போ இங்க கம்பெனிஸ் விற்கக்கூடிய அந்த செல்லிங் பிரைஸும் வந்து குறையும். பட் ஒன்ஸ் அகெயின் இந்த பிரைஸ் கிராஷ் வந்து ஓவர் நைட்ல நடக்காது. இது கிராஜுவலி வந்து நடந்துட்டு வரும். பேசிக்கலி இட் ரெடியூசஸ் த பிரஷர் ஆன் த பிரைஸ், விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் வரக்கூடிய அந்த ஹைக் வரும்ல பிரைஸ்ல, அதை வந்து ஸ்லோ டவுன் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாம மேபி நம்ம இப்போ ஒரு அமௌண்ட் கொடுத்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து வாங்குறோம், அதே அமௌண்ட்டுக்கு அதே ப்ராடக்ட்டை பெட்டர் குவாலிட்டியில நமக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ரைஸ், மில்க், வெஜிடபிள் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வந்து சீப்பர் ஆக போறது இல்ல. இதெல்லாம் வந்து they are protected and excluded from this deal. Export industry will see a boom. So Indian goods like textiles, clothing, leather goods, gems, jewelry, marine products, pharmaceuticals and medical devices இதெல்லாம் will face low or zero tariffs in EU அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So நீங்க as an Indian company exporting from here to Europe டாக்ஸஸ் கம்மியாவோ இல்லைன்னா ஜீரோவாவோ இருக்கிறதுனால அங்க அந்த மார்க்கெட்ல காம்படேட்டிவ் பிரைஸ் வச்சு உங்களால செல் பண்ண முடியும், விச் இஸ் அ குட் திங். ஸோ இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் கூடுறதுனால நிறைய ஃபேக்டரி அவுட்லெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகலாம். அதனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஜாஸ்தி ஆகலாம். யூரோப்பியன் ப்ராடக்ட்ஸ் இந்தியாவுக்கு வரதுனால சில இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் மைட் ஃபேஸ் சம் டஃப் காம்படிஷன். மிடில் கிளாஸ்க்கு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் சீப்பரா கிடைக்கிறதுக்கும் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் நமக்கு சீப்பரா நமக்கு இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய அதே பிரைஸ்க்கு கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு. இந்தியா EU FTA பார்த்தோம்னா இட்ஸ் a big win for trade and economy. Middle class might see some benefits, but it's not an immediate thing. We have to wait and see how it actually works. எப்ப நமக்கு தெரியும்னா இது எல்லாமே ஆக்ஷன்ல வந்ததுக்கு அப்புறம் தான்.